சாப்பிட்ட நேரம் முடியுமா கலர் பேப்பர் நேரம் முடியும். இப்போ எல்லாரும் பார்த்து வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் போடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர். சரி, தன்னை வசனத்தை காமிக்காம என்ன வெறும் பேப்பர் காமிச்சிட்டோம். அண்ணே பின்னாடி எதுவும் வசனம் தான் பாருங்கண்ணே. திருப்பி பார்த்து காமிக்க அவங்கள்ட்ட காமிச்சிருங்க பார்க்கலாம். இருக்குதா? இல்லை. சரி, நீங்களாச்சும் உங்களுக்கு அண்ணே நீங்களாச்சும் மறந்துட்டோம். இந்த அக்கா எழுச்சலாம் அங்கேயாச்சும் இருக்காங்க. திருப்பி பின்னாடி பார்த்து இருக்குதா? அங்கே காமிச்சிருங்க. சரி, ஓகே. பின்னாடியே ஒன்று இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம வசனம் படிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:7. இது மஞ்சள் அப்படின்னா கோல்ட், தங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பரலோகத்துக்கு போனால் வீதி எல்லாம் தங்கமாக இருக்கும். பைபிள் வசனம் சொல்லுது வீதி எல்லாம் என்ன? தங்கம். வீதி எல்லாம் தங்கமாக இருக்கும். அதனால் மஞ்சள் அப்படின்னா தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். சரிங்களா? அதனால தேவன் நம்மை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்மை, தேவன் நம்மை. கருப்புனா பாவம், அசுத்தம் அப்படின்னு சொல்றதுனால அசுத்தத்திற்கு அல்ல. எல்லாம் சொல்லுங்க, அசுத்தத்திற்கு அல்ல. சரி சொல்லுங்க, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல. ஒயிட்னா சுத்தம், பரிசுத்தம் சொல்லுவோம். சரிங்களா? அதனால பரிசுத்தத்திற்கு சொல்லுங்க, பரிசுத்தத்திற்கு. பச்சை என்ன சொல்லலாம்? பச்சை செழிப்பு, வளர்ச்சி அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் அது வந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்தவுடனே அழைப்பை ஏற்றுக்கணும்னா சிவப்பை அழுத்தணும். சிவப்பு அழுத்திட்டோன்னா ஃபோன் அட்டன் ஆகிடும், நம்ம பேசலாம். அப்படித்தானே? ஃபோன் வந்தோடனே எதை இது பண்ணுவீங்க? அழைப்பை எது ஏற்றுக்கிறோம்? பச்சை அழைப்பை ஏற்கிறதுக்கு. அதனால அதை அழைத்திருக்கிறார். புரியுதுங்களா? தேவன் நம்மை எல்லாம் சொல்லுங்க, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லணும், தேவன் நம்மை சொல்லுங்களா. தேவன் நம்மை நேரம் பாரு, எலும்புல பிரச்சனை நேரம் நல்ல நிமிந்து மிலிட்ரி மிலிட்ரி தாத்தன் பாட்டியெல்லாம் போயிடும். மிலிட்ரினா நிமிந்து உட்காரும். சரியா? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அப்போ அடுத்த வசனத்தை சொல்லு. அடுத்த வசனத்தை சொல்லு. நீ ஆசீர்வதிப்பேன்.
வரும். அப்பொழுது எல்லா நான்கு ஜீவன்களையும் அழிக்க நீர் ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் நாற்றமான ஜீவஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். ஆதியாகமம் 9:15. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. ஆதியினாலே தேவன் வானத்தின் பூமிகள் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. நான் உன்னை ஆபிரகாமின் நோக்கம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. தேவனுடைய வாங்க சார் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமின் நோக்கம். நான் உன்னை பெரிய ஜாதியாக உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. ஆபிரகாமின் நோக்கம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 22:12. ஜூனியர்
தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் படைத்து பெருகி பூமியை நிரப்பும், அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடவான சகல சின்ன ஜந்துக்களையும் ஆண்டு கொள்வீர்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆயிரமும் 1:28. நான் உன்னுடனே இருக்கிறேன். தேவன் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடமே சொல்லி இருக்கிறார் என்னை ஒரு இடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேலர்களுக்கு சொல்வாயாக. யாத்ராகமம் 14:3. தைரியமுள்ள விசுவாசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் நம்மை கொண்டு பாடம் தேவையான அந்த தேசத்தை நம்மை கொடுப்பான். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவசங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:28. தேவன் நம்மோடு இருக்கிறார். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். யாத்ராகமம் 3:14. தைரியமுள்ள விசுவாசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பால் தேன் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். என்னாகமும் 14:8. கர்த்தர் ஒழுக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை கொண்டவர். சங்கீதம் 103:8. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். என்னாகமம் 14:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்.